அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி காரணமாக முழுமையாக 2027ஆம் ஆண்டு துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 1.5 ஆண்டுகள் மிக வலுவாக அடுத்த 18 மாதங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக ராகு தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் நுழைகின்றனர். எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ராகு கேதுவின் பெயர்ச்சியால் உண்டு. ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு ஏற்கனவே சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியஸ்தானத்தில் இணைவதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானும் இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வருகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகுவின் இணைவு முழுமையாக ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது 18 ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதே வேளையில் சனி மற்றும் ராகுவின் இணைவு தைரியஸ்தானத்தில் ஏற்படுவது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சற்று வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ராகுவிற்கு இணை ராகு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க ராகு. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் சனி மற்றும் ராகுவின் மீது பதிகிறது. மோட்சக்காரகரான கேதுவின் சுப பார்வையும் சப்தம பார்வையும் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் ராகுவின் மீது பதிகிறது. ராகுவின் சப்தம பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவின் மீது பதிகிறது. இப்படி நிழல் கிரகமான ராகு கேதுவின் ஆதிக்கம் மட்டுமல்ல, அவற்றின் சப்தம பார்வையும் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு மனித வாழ்வில் நிழல் கிரகமான ராகு கேது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மற்ற கிரகங்களை போல் முன்னோக்கி நகராமல் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பெரும்பங்கை வகிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அபரிவிதமான யோகத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி மற்றும் ராகுவின் இணைவு தைரிய ஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்து வரக்கூடிய 18 மாத காலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பான முறையில் கையாண்டு மிக பெரிய அளவில் நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். விவாக முயற்சியில் நல்ல வரன் கிடைக்குங்க. திருமணமாகி பல வருடங்களாக ஏங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய மழலை பாக்கியம் இந்த தருணத்தில் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அந்நிய நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையிலும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் பெருக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல பல மாறுதல்களை இல்லத்தில் செய்து மகிழ்வதற்கான யோகமும் முதன்மையாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் மிக சிறந்த உயர்ந்த யோக பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி புதிய சலுகைகள் போன்றவற்றை
நிறைவாகவும் அற்புதமாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான புதிய சலுகைகளும் இடமாறுதலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவே அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த பல காரியங்களை விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமான யோக பலன்கள் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும், நாட்டியம், பாடல், கலைத்துறை ரீதியான பணி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ராகு வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தனி ஒருவராக இல்லாமல் சனியுடன் இணைந்து மற்றும் குருவுடன் இணைந்தும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகளும் கட்சி மற்றும் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் சக்தி வாய்ந்த ஆளுமை நிறைந்த பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையும். கவனச்சிதறலை தவிர்த்து கல்வியில் நல்ல கவனம் செலுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டுகிறது என்பதை திட்டவட்டமாக ராகு எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராகு கேது பெயர்ச்சி முழுமையாக துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அல்லது சர்பதோஷம் நீக்கக்கூடிய ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.